உங்க கோபம் உங்களை ஆட்டி படைக்குதா? இனிமே அது நடக்காது. இத மட்டும் செஞ்சு பாருங்க. கோபம் ஒரு உணர்ச்சிதானே தவிர அதுவே உண்மை கிடையாது. அது உங்களுக்கு வர ஒரு சோதனை. பல பேர் இதுல தோத்து போறாங்க. இதுல மாட்டிக்காம எப்படி இருக்கிறதுன்னு சொல்றேன். முதலாவது, உடனே பதில் சொல்லாதீங்க. கோபம் சூடா ஏறும்போது பேசாம அமைதியா இருங்க. அந்த சின்ன இடைவெளியில தான் உங்க சக்தி அடங்கியிருக்கு. இரண்டாவது, அதுக்கு ஒரு பெயரை கொடுங்க. அதுவாவே மாறிடாதீங்க. இது கோபம்னு சொல்லுங்க. நான் கோபமாவே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்படி பிரிச்சு பார்த்தாலே கோபம் குறையும். மூன்றாவது, உங்கள் உடம்பை கவனிங்க. இறுக்கம் எங்க இருக்கு? தோள்பட்டையிலா? கழுத்திலா? அந்த இடத்தில் நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிற இடத்தில்தான் கட்டுப்பாடு ஆரம்பமாவது. நான்காவது, ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. என்னோட மிகச்சிறந்த நான் இப்ப என்ன செய்வேன்? இந்த கேள்விக்கு வரும் பதில்தான் உங்களுக்கான வழி. அதை பின்பற்றுங்க. கோபப்படுவது பலவீனம் அல்ல, ஆனா அதுக்கு அடிமையாகி போறதுதான் பலவீனம். உங்க மனச நீங்க ஆளுங்க, இல்லனா உங்க கோபம் உங்கள ஆட்டிடும்.